அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நிஃப்டியோட மார்க்கெட் டைரக்ஷன் எப்படி நடந்துச்சு, நாளைக்கு எப்படி நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதும், கரண்ட்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ராங் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் ரெண்டு லெவலும் இதுல பிரேக் அவுட் ஆகும்போது எந்தெந்த லெவல்ல மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்கா இருக்க வாய்ப்பு இருக்கு, எந்த லெவல்ல இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா நம்ம ட்ரேடிங்கை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதும், இன்னைக்கான ட்ரேடிங் மெத்தடை ஃபாலோ பண்ணி நாளைக்கான என்ட்ரியை எப்படி பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்களை நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்க போறோம். ஸோ ஒரு டீடைல்டு அனாலிசிஸ்க்கு இன்ட்ராடே பேஸ்ல நம்ம போறதுக்கு முன்னாடி ஓவரால் வியூவில் நம்ம ஹை டைம் ஃப்ரேம்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்ம 23,500 அப்படிங்கிற இந்த லெவல் வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டண்டா இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். இந்த லெவலுக்கு மேலே போகும்போது மார்க்கெட்டோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆக சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம் ப்ரீவியஸ் டேஸ்ல. ஸோ அதுக்கான லெவல்ஸ் அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ அதோட ஹை அப்படிங்கிறது 25,650 இருந்து 22,950 வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஹை டு லோக்கான கரெக்ஷன் தான் இதுக்கப்புறம் நடக்க போகிறது அப்படிங்கிற ஒரு அவுட்லைன் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கப்புறம் என்ட்ரி எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது தான். ஓகே, இப்போ வந்து ஓவரால் மேலே ஹை டு லோக்கான ஒரு பெரிய அதாவது ஹையர் டைம் ஃப்ரேமோட என்ட்ரி டார்கெட் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணணும் அப்படின்னா 25,350 அப்படிங்கிறது 23,500 அப்படிங்கிறது நமக்கு இப்போ ஹையர் டைம் ஃப்ரேமோட என்ட்ரி பாயிண்ட் அப்படின்னு நம்ம பிளான் வச்சுக்கிட்டா. ஸோ இந்த லெவலில் நம்ம பைக்கான லெவல் இது ஸ்டாப் லாஸ். அதே நேரத்தில் டார்கெட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 24,300. ஸோ 24,300 வரைக்கும் அதிகபட்சமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது ஓவரால் பிளான் மீன்ஸ் ஹையர் டைம் ஃப்ரேமோட டைரக்ஷன். இதுதான் நம்ம இன்னைக்கு இன்டிமேட் பண்ணோம் நமக்கான பிளான் அப்படின்னு. ஆனால் ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப சின்னதாக தான் நம்ம பிளான் வச்சிருந்தோம். இந்த லெவல்ல நமக்கு இன்னைக்கு எடுத்த என்ட்ரிஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டார்கெட் முடிஞ்சிருச்சு. மறுபடியும் ஒரு சின்ன கரெக்ஷன் வந்திருக்கு. இதுக்கப்புறம் அகைன் இந்த 23,850 பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா அதுக்கு அடுத்த டார்கெட் வந்து 24,300 வரைக்கும் அதிகபட்சமாக போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. 24,100, 200, 300 இந்த 3 லெவலுக்குள்ள 100 பாயிண்ட்ஸ்க்குள்ள என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ் நடக்கும் அப்படிங்கிறத அப்டேட்டடா இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை நம்ம லைவா ஷேர் பண்றோம். ஆனால் அதிகபட்சம் 23,850 பிரேக் அவுட் ஆகுதுன்னா 24,000 and 4,100 வரைக்கும் மினிமம் ரேலி நடக்க வாய்ப்பு இருக்கு. இந்த லெவல் வரைக்கும் மினிமம் ரேலி நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற விஷயங்களை நம்ம ஓவரால் வச்சுப்போம். இன்னைக்கான என்ட்ரிஸ் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பிளான் பண்ண மாதிரி தான். ஸோ இந்த ஹை பிரேக் அவுட் ஆகும்போதே நம்ம இன்டிமேட் பண்ணிட்டோம் 23,700 பிரேக் அவுட்டு. ஸோ மார்க்கெட் வந்து ஒரு நல்ல மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. 859 அடுத்தடுத்து டார்கெட் வரைக்கும் நம்ம இன்டிமேஷன் கொடுத்துட்டோம். ஸோ 24,650 அது வந்து அகைன் ஒரு என்ட்ரி மறுபடியும் எடுக்கிறதா இருந்தா ஒருவேளை நமக்கு நாளைக்கான என்ட்ரி டார்கெட் அப்படிங்கிறதுக்கு நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிறது 23,700க்கு மேலே 23,650க்கு கீழே. ஸோ இந்த ரெண்டை நம்ம ஸ்பிட் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு லெவலுக்கும் கீழே வந்து மார்க்கெட் ஓப்பன் அண்ட் பிரேக் அவுட் ஓப்பன் ஆகிறது அப்படின்ட்டு இருந்தா கேப் டவுன் ஆகும்போது ரெட் கேண்டில் ஆர் கிரீன் கேண்டில் இந்த விஷயத்துல நம்ம என்ன மெத்தடை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதும் அது பார்த்துருவோம். ஓகே, இப்போ வந்து ஸ்ட்ராங்கான ரெட் கேண்டில் அங்கே ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் சப்போர்ட் வந்து 23,550. ஸோ 500 இந்த ஜோனுக்குள்ள தான் வந்து ஃபர்ஸ்ட் என்ட்ரி எடுத்துக்கும். இந்த ஜோன் சப்போர்ட் எடுத்துட்டு அகைன் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஒருவேளை இந்த லெவல் பிரேக் அவுட் ஆனால் அடுத்த சப்போர்ட் வந்து 350 வரைக்கும் கீழே வரலாம். அதே நேரத்தில் இந்த கேப் டவுன்ல வந்து இப்படி இந்த லெவலுக்கு மேலே வந்து ஒரு கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனா கேப் டவுன் ஆகி கேப் டவுன்ல இருந்து ஒரு கிரீன் கலர் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா கரெக்ஷன்ல கால் எடுத்து இந்த ஸ்விங் லோ வந்து ஸ்டாப் லாஸ் வச்சு 23,850 அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 24,100 வரைக்கும் அடுத்தடுத்து நம்ம டார்கெட்டை மேலே பிளான் பண்ணலாம். ஓகே, இப்போ கேப் அப் ஓப்பன் ஆகுது அப்படின்ற பிளான் எடுத்துக்கிட்டா கேப் அப் அப்படிங்கிறது 23,750 அதாவது 800க்கு மேலே 800க்கு மேலே வந்து ஸ்ட்ராங்கான கிரீன் கேண்டில் இருந்தது அப்படின்னா இந்த கேண்டிலோடைய லோவை ஸ்விங் லோவை வச்சு ஹை பிரேக் அவுட் ஆகும்போது 24,100 வரைக்கும் 24,100 வரைக்கும் அடுத்தடுத்து டார்கெட் மேலே போகலாம். அதே நேரத்தில் ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா ரிவர்சல் ஆகி ஃபர்ஸ்ட் டார்கெட்டு 23,000
700 வரைக்கும் தான் வைக்கணும். 700 வரைக்கும் வச்சு 23,700 பிரேக் அவுட் ஆகுதா சப்போர்ட் எடுக்குதான்றதை பார்த்துட்டு தான் அடுத்த என்ட்ரிக்கான நம்ம பிளான் வச்சுக்கணும். ஸோ அந்த ரெண்டு. ஆனால் இது இந்த ரெண்டு மெத்தடுமே இல்லாமல் சென்டரா ஃபிளாட் ஓப்பனாக இருக்குது அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி 23,800க்கு மேலே 15 மினிட்ஸ் கேண்டில் க்ளோசிங் கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் பிரேக் அவுட்டுக்கான என்ட்ரி நம்ம எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா கீழே டவுன் சைட்ஸ் கீழே வருது அப்படின்னா கீழே 23,650 ஆர் 700 இந்த ஜோனுக்குள்ள மார்க்கெட் வந்து என்ன மெத்தடை ஃபாலோ கீழே இறங்குறதுக்கான சிக்னல் ஸ்ட்ராங்கா இருக்கா அல்லது மேலே போறதுக்கான சிக்னல் ஸ்ட்ராங்கா இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஒருவேளை இது கன்ஃபார்ம் தெரியல கன்ஃபியூஸா இருக்குது அப்படின்னா அந்த ரெண்டு லெவலுக்குள்ள நம்ம வந்து ட்ரேட் பண்றதை அவாய்ட் பண்ணிட்டு பிரேக் அவுட்ல என்ட்ரி எடுக்கிறது பிளான் வச்சுக்கிறது சேஃபா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. அதே நேரத்தில் ஸ்ட்ரைக் செலெக்ஷன் அப்படிங்கிறது நம்ம இன்னைக்கு ஃபாலோ பண்ணது 23,500 600 700 மூணு லெவலில் வச்சிருக்கோம். ஹோல்டிங்கில் வந்து 700 இருக்கு. ஸோ 23,700 அப்படிங்கிறத ஸ்ட்ரைக் செலெக்ஷனும் அதே நேரத்தில் புட் ஆப்ஷனுக்கான ஸ்கேல்பிங் பிளேஸில் எதாவது எடுக்கணும்னா 23,900க்கு மேலே 23,900 24,000 ஸ்ட்ரைக்கில் ஏதாவது ஒரு ஸ்ட்ரைக்கை கம்ஃபர்டபுளுக்கு பொறுத்தமா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் அது புட்டுக்கான ஸ்கேல்பிங் அல்லது நல்ல கிளியர் கன்ஃபர்மேஷன் கிடைச்சா மட்டும்தான் என்ட்ரி எடுக்கிறது. ஓகே, நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஓவரால் டீட்டெயிலாக வந்து நம்ம பார்த்துட்டோம். இதில் ஸ்ட்ரைக் செலெக்ஷனும் என்ட்ரியும் அல்லது வேற மாதிரியான டீட்டெயில்ஸ் எதுவும் தேவைப்படுது அல்லது மிஸ் ஆகுது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சொன்னால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் இன்டிமேட் பண்ணுங்கள். நம்ம அதுக்கான டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம சொன்ன இந்த விஷயத்த அப்டேட்டடாக டெலிகிராமில் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ இந்த டீட்டெயில் தேவைப்படக்கூடிய நண்பர்கள் டெலிகிராமில் இருக்கிற நம்ம டெலிகிராமோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஓவரால் டீட்டெயில் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஒப்பீனியன் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.